இதில் நீர் கையெழுத்து செய்ய வேண்டும். இதில் நான் கையெழுத்து செய்ய வேண்டும். ஆம், கடைசி தடவையாக கேட்கிறேன். ராஜ்யத்தை எனக்கு தரப்போகிறீரா இல்லையா? மூத்தவனுக்கு தான் பட்டம் என்று இருக்கும் பொழுது உனக்கு எப்படி கிடைக்கும்? எதற்காக நிற்கிறாய்? அப்படியானால் கையெழுத்து செய்ய மாட்டேன். எதற்காக என்னை பின்தொடர்ந்து வருகிறாய்? சரி, பட்டம் தான் கொடுக்க மாட்டீர்கள். இந்த ராஜ்யத்தை இரண்டாக பிரித்து ஒரு பாகத்தையாவது எனக்கு கொடுங்கள். ராஜ்யத்தை பிரிப்பதா? ராஜ்யம் நம்முடையதல்ல, ஜனங்களுடைய சொத்து. தேசத்தை பிரிக்க அவர்கள் சம்மதிக்க மாட்டார்கள். எவர் சம்மதம் எனக்கு தேவையில்லை. நீர் கொடுக்காவிட்டால் நானே எடுத்துக்கொள்வேன். நீ என் மகனா? நீ என் பிதாவா? நீ என் சத்ரு. சசாங்கா, நீ மூடுவாயே. மகாராஜா, ஏதோ சிறுபிள்ளை பேசுகிறான் என்று என்னை அலட்சியம் செய்கிறேன். உமக்குள்ள ரோஷம் வீரம் எனக்கு உண்டு என்பதை மறந்துவிட்டீர். அதோ வருகிறார் உமது மூத்த குமாரன் வீரசிம்மன். பராக்கு சொல்லுங்கள், அவருக்கே பட்டத்தை சூட்டுங்கள். இந்த சசாந்தன் தோல்வலுமையே இன்னும் கொஞ்ச நாளில் அறிவீர். அயோக்கியா, உன் தோல் பலத்தை காட்டிலும் ராஜாங்க பலம் பெரிய என்பதை மறக்காதே. மறுபடியும் அரண்மனையில் காலடி வைத்தால் உன் உயிர் உன்னுடையதல்ல. என்னை காப்பாற்றிக் கொள்ள எனக்கு வழி தெரியும். உமது ராஜ்யத்தை காப்பாற்றிக் கொள்ள வழி தேடும். அந்த துரோகியை இழுத்து வாருங்கள். ஜாக்கிரதை, என்னை தொட முயன்றால் உங்கள் உயிர் உங்களோடதல்ல. சசாங்கா, ஏன் இந்த கலகம் செய்கிறாய்? உனக்கு ராஜ்யம் தானே வேண்டும். தந்தையிடம் சொல்லி பட்டத்தை உனக்கே கட்டி வைக்கிறேன். நீ ஒன்றும் எனக்கு பிச்சிட வேண்டாம். இது என்ன பிடிவாதம்? நான் சொல்வதை வாங்கிக்கொள். நான் கொடுப்பதை வாங்கிக்கொள். கிழவன் முடிவாகி இல்லை என்று சொல்லிவிட்டான். இனி வாய்ப்பேச்சில் ஒன்றும் நடைபெறாது. காரியத்தில் தான் இறங்க வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் தயாரா? தயார். தயார். ஏன்
உனக்கு என்ன சந்தேகம்? உங்கள் அண்ணன் வீரசிம்மன் ஜனங்களின் ஆதரவை பெற்றவன். உங்கள் காரியத்துக்கெல்லாம் அவன்தான் இடைஞ்சல். அவன் இருக்கும் வரை அவனை என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். நமக்கு ரகசியமாய் உழவு சொல்ல அரண்மனைக்குள்ளேயே ஆள் வைத்திருக்கிறேன். அவனுடைய உதவியும் உங்களுடைய பலமும் இருக்கும் வரையில் நான் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை. கூப்பிடு நமது ஆட்களை. உண்டு இல்லை என்று பார்த்து விடுவோம். மத்தளம் எல்லாரும் எங்கே போகிறீர்கள்? அடுத்த பட்டணத்துல பாட்டு கச்சேரி. பாட்டு கச்சேரியா இல்ல ஆட்ட கச்சேரியா? இல்லைங்க, அது அங்கே என்ன ஆட்டம், இங்கேயே நடக்கட்டும். ஆடு. ஆடமாட்டேன். எங்கடா அவள்? என்னடா ஆடு மாதிரி முழிக்கிற? ஒரு பெண் தப்பி ஓடும்படி அஜாக்கிரதையா இருந்ததற்கு உனக்கு என்ன தண்டனை தெரியுமா?
மகாராஜா, இந்த ஒரு தடவை மன்னித்து விடுங்கள். அவள் எங்க இருந்தாலும் தேடி பிடித்துக் கொண்டு வந்து விடுகிறேன். அவள் இல்லாமல் இந்த அரண்மனைக்குள் காலடி வைக்க மாட்டேன். கேவலம் ஒரு பெண் உன்னை ஏமாற்றி விட்டாள் என்று சொல்ல உனக்கு வெட்கமா இல்ல? மாடை, ஒரு அபூர்வமான ரத்தனத்தை உன் கையில் நம்பி கொடுத்து அதை பார்த்துக்கொள் என்று சொன்னால் அதன் அருமை தெரியாமல் தொலைத்து விட்டு வந்து நிற்கிறாய். ஓடு, எங்கே இருந்தாலும் சரி அவளை தேடிக்கொண்டு வா. உதவிக்கு காவலாளிகள், சிப்பாய்கள், யாரை வேண்டுமானால் கொண்டு போ. அவள் இங்கு வந்தே தீர வேண்டும்.